லைஃப் வித்தின் பிராக்கெட்ஸ். இதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சேலரி ரேஞ்சில் இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சர்க்கிள் வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்கும். திடீர்னு வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிற கூப்பிட்டு 1 கோடி ரூபா சம்பாதி அப்படின்னா அவரால் முடியாது, அவருக்கு அந்த வழியும் தெரியாது. ஆனால் அதே மாதிரி அந்த உலகத்தில் வந்து 10,000 சம்பாதிக்கிறவங்க கூடயே தான் வந்து இன்னொரு மனுஷன் அதே வயசில் வந்து 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறான். பட் வந்து இப்போ அவங்களுமே நம்ம ஆகணுன்றதுக்காக இந்த பிராக்கெட்டை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த பிராக்கெட்டை ஸ்கிப் பண்ணுறதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் டூ மெனி பிராக்கெட்ஸை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் நோபடி. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட்ஸ் டாக்ஸில் வந்து நிறைய கரியர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ செக் இட் அவுட். கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி வந்து அரௌண்ட் 15,000 per month சம்திங். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன மாதிரி படம் பார்க்குறேன், எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றேன், எந்த இடத்துல போய் துணி எடுக்கிறேன், என்ன மாதிரி துணி எடுக்கிறேன், ஃபுல்லாக என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச்குள்ளார தான் இருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து லைஃப்ல வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் வந்து போய் கேட்குறப்ப நம்ம டிப்பிக்கலாக எங்கே கேட்போம்னா நம்மளோட அடுத்த பிராக்கெட்டில் இருக்கும் கேட்போம். ஸோ லெட்ஸ் சே இப்போ நம்ம 15,000 சம்பாதிக்கிறோம்னா ஒரு மாதம் 50,000 சம்பாதிக்கிறோட்டு போய்ட்டு தான் நம்ம அட்வைஸ் கேட்போம். ஏன்னா அவர் தான் வந்து நம்ம ரீச் பண்ணுற லொக்கேஷனில் அவர் இருப்பார். மற்ற அதுக்கு மேலே வந்து அதே சிட்டியில் வந்து சில பேர் வந்து 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க, 100 கோடி ரூபா சம்பாதிக்கணும் இருப்பாங்க. பட் அவங்களெல்லாம் நம்ம போய் ரீச்சே பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ரீச் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிராக்கெட்டில் இருக்கிறவங்க தான். அது அவங்கள ரீச் பண்ணாட்டியும் கூட நம்ம எவல்யூஷனரி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷமாக கழிச்சு நம்ம அந்த இடத்துக்கு போய் சேருவோம். அந்த இடத்துல போய் நிற்போம். ஒரு 4 வருஷமா 5 வருஷத்துல எப்படியா அந்த இடத்துல போய் நிற்போம். ஸோ அப்போ நம்ம போய் அட்வைஸ் எங்கே கேட்குறோம் அப்படின்னா அங்கே தான் போய் கேட்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பழைய வீடியோவில் நான் சொன்னது என்னன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபெராரி கார் வாங்கணும், ஒரு பல கோடி ரூபாய்க்கு வந்து போட்டு கார் வாங்கணும் அப்படின்னா அதேமாரி கார் வச்சிருக்கவங்கள்ட்ட தான் போயிட்டு அந்த கார் எப்படி வாங்குறதுன்னு கேட்கணும். ஸோ நம்ம போயிட்டு ஒரு மாருதி சுசுக்கியோ ஒரு ஹோண்டாவோ டொயோட்டாவோ வச்சிருக்கிறவங்க போய் கேட்கக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட கேட்டோம்னா நம்ம அந்த காரை எப்பவுமே வாங்க முடியாது. அது வாங்குறதுக்கான திறமை, உழைப்பு, அந்த வழி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்களே வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வாங்க முடியாதனால தான் அவங்க டொயோட்டா வச்சிருக்காங்க. நம்ம வந்து அடுத்த பிராக்கெட்ல போய் நம்ம கேட்டுட்டு கனவு வந்து இன்னும் கோடி ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம வைக்கிறது வந்து இட்ஸ் ராங். ஏன்னா அந்த பிராக்கெட்ல இருக்கிறவங்க வந்து உங்களோட மேல கொஞ்சம் இன்னும் ஒரு 20,000 கூட சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்க அந்த இடத்துக்கு தான் போய் சேருவீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிராக்கெட்ஸ் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நீங்க டூ மெனி பிராக்கெட்ஸ் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா there is a problem that you become nobody. அந்த லைஃப் வந்து will make you into nobody. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த வீடியோ பண்றதுக்கான மோட்டிவேஷன் வந்து there is a old friend of mine. ஸோ பல வருஷமா நான் அவரை பார்க்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட வந்து ஹலோ சொல்றப்ப நான் எதிர்பார்த்தது வந்து மச்சான் இந்த பிசினஸ் ரன் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், நீ சென்னை வரப்போ அவனை மீட் பண்ணலாம்டா, என்னோட ரெஸ்டாரண்ட் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். அந்த ஒரு ஹலோலே வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கும், செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும், பையன் என்னெல்லாம் பண்ணிருப்பான் அந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீ இஸ் லைக் ஒர்க்கிங் லைக் ஒரு மிடில் மேன் புரோக்கர் மாதிரி. பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் அவன் கையில் இருக்கு அண்ட் ஹீ இஸ் மேக்கிங் லாட் ஆஃப் மணி. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் வந்து அந்த டைம்ல வந்து when I met him in school college daysல வந்து அந்த டைம்ல டச்ல இருந்தேன். we were discussing lot of business ideas. ஸோ அவனுக்குன்னு சொல்லிட்டு ஐடியாஸ் இருந்துச்சு, ப்ராடக்ட் பண்ணணும், கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு he was having his own ideas. அதே மாதிரி நான் ஒரு பக்கம் யோசிப்பேன், அவன் ஒரு பக்கம் யோசிப்பான். we were arguing. அந்த மாதிரிலாம் இருந்த ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு வந்து he is traveling on someone's dream. அவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரீம் அப்படின்ற ஒரு கான்செப்டே அவனுக்கு போயிடுச்சு. நான் கேட்டேன் என்னடா நீ அப்பவே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமேடா, பிசினஸ் பத்திலாம் அவ்வளவு தூரம் பேசுவோம், அப்பயே நிறைய சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிருப்பான், இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லடா அதெல்லாம் ஏதோ சும்மா பண்றேன், ரியல் எஸ்டேட் அது இதெல்லாம் பண்றேன், பட் அந்த மாதிரிலாம் இல்லடா, எனக்கு வந்து இப்போ ஒன்ன மாதிரி கம்பெனிலாம் ஆரம்பிச்சு அதெல்லாம் ரொம்ப தலைவலி மச்சு, அதெல்லாம் பண்ண முடியாது, இப்பெல்லாம் எனக்கு இதுலேயே பணம் வருதுடா, எனக்கு இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு the money that he is getting வந்து he is actually okay to kill his dream. ஸோ இப்போ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நான் அவனும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆண்டர்பிரினர் ஆக போகிற பாத்வேல தான் 2 பேரும் வரோம், 2 பேரும் வேலை செய்கிறோம், ஸ்கில் கெயின் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் வந்து he worked in a space like a resorts அந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் ஒர்க் பண்ணுறப்ப வந்து he made lot of good contacts. பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சு. நம்ம சொல்கிற மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 15,000 சம்பாதிக்கிறோம், ஒரு 50,000 சம்பாதிக்கிறட்ட வந்து பேசுகிறப்ப வந்து 50,000 சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன மாதிரி விஷயம் படிக்கணும், எந்த மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி கம்பெனி ஹெச்ஆர்க்கெல்லாம் மெயில் அனுப்பணும் அப்படின்ற விஷயம் நான் கற்றுக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் போகலாம். அதுவே வந்து நான் ஒரு பேக்கெட் ஸ்கிரிப்ட் இன்னொரு பேக்கெட் ஸ்கிரிப்ட் பண்ணி மேலே போகிறேன் அப்படின்னா வந்து லெட்ஸ் சே ஒரு மாதத்துக்கு வந்து 5 லட்ச ரூபா 10 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட பேசுகிறப்ப வந்து சரிங்க நான் இந்த மாதிரி இந்த தொழில் தொடங்குறதுக்கு வந்து ஏன்னா அவர் ஆரம்பிக்கிற தொழிலுக்கு வந்து முதலீடாக வந்து ஒரு மேபி 20 லட்சம் 30 லட்சம் போட்டிருப்பார். இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நான் லோன் எங்கே வாங்கணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராக்கெட் அச்சீவ் பண்ணுறது ஈஸி விச் இஸ் குட். பட் அதை தாண்டி 3 பிராக்கெட் 4 பிராக்கெட்டுக்கு மேலே நீங்கள் போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து யூ மீட் பீப்புள் விச் இஸ் லைக் அவங்க கிட்ட வந்து உங்களோட ஸ்கில்லோ உங்களோட திறமையோ இல்லை உங்களோட கிரியேட்டிவிட்டியோ அது வந்து தே ஆர் லிட்ரலி யூஸ்லெஸ் ஃபார் தெம். ஏன்னா உங்களை மாரி வந்து அவங்கள்ட்ட வந்து எக்கச்சக்க பேர் இருப்பாங்க, நிறைய கம்பெனிஸ் ரன் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே இப்போ ரட்டன் டாடா மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வந்து ஷிவ் நாடார் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை பில் கேட்ஸ் எலான் மஸ்க் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தாலும் சரி இட் டசன்ட் ஹேவ் எனி இம்பாக்ட் ஆன் தெம். ஏன்னா உங்களை மாதிரி வந்து லட்சக்கணக்கான பேர் they'll meet them on a daily basis. அவங்களோட நீங்கள் பெட்டராக இருந்தாலும் சரி they don't literally care. They can always buy talents.
ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா தே யூஸ் யுவர் அதர் ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னா வந்து சரி ஓகே உனக்கு நான் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நான் ஃபண்டெல்லாம் தரமாட்டேன், எனக்கு வந்து ஒரு டீல் ஒன்று இருக்குது, ஒரு ரியல் எஸ்டேட் டீல் இருக்குது, நீ அந்த ரியல் எஸ்டேட் டீலை போய் பேசி முடிச்சுட்டு வா, உனக்கு நான் வந்து ஒரு 2% கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னா நம்ம வந்து அந்த பேச்சு திறமை அப்படின்றது வந்து நம்மள ஏதோ ஒரு கனவு நம்மளை பேச வச்சிருக்கோம். நம்ம அதுக்கு முன்னாடி இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருப்போம், ஏதோ ஒரு கனவு நம்மளை ஓட வச்சிருக்கோம், ஏதோ ஒரு கனவு நம்மளை பேச வச்சிருக்கோம், அந்த கனவு தான் நம்ம அவங்க கிட்டக்கையும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். பட் வந்து அவங்களுக்கு ஒரு தேவைக்காக வந்து வில் கிவ் அப் அவர் ட்ரீம்ஸ் இந்த வெரி ஃபர்ஸ்ட் லிட்டில் திங்ஸ். அப்போ வந்து வில் ஸ்டார்ட் மேக்கிங் மணி அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் நேச்சுரலாக வந்து ஒரு ஆண்டர்பனர் லீடராக இருக்கிறவங்களுக்கு வந்து தே ஹேவ் த எபிலிட்டி டு கன்வின்ஸ் சிச்சுவேஷன் வந்து அவங்க வில்லுக்கு வந்து பெண்ட் பண்ணுறது, அந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு விஷயத்தை முடிச்சு காட்டுறது அப்படின்றது வந்து இட்ஸ் பிட் ஈஸியர் ஃபார் தம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கில் தியர் ட்ரீம்ஸ் டு பிகம் சம்மோன்ஸ் ட்ரீம்ஸோட பெட்டாக இருக்கிற மாதிரி வந்து தேல் ஸ்டார்ட் பிகமிங். இந்த ஒரு விஷயம் தான் கைஸ். இட்ஸ் ஆக்சுவலி த ரீசன் வந்து ஒய் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து என்ன மாதிரி ஒரு ஆண்டர்பனர் ஆயிருக்கலாம், அவன் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு நிறைய கம்பெனிஸ் கிரியேட் பண்ணியிருக்கலாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் உருவாக்கியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் அவனோட அந்த டேலண்ட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆனதுக்கு ஒரு ரீசன் வந்து ஹி ஸ்கிப் டு மணி பிராக்கெட்ஸ். நான் வந்து என்னோட ஓன் வீடியோலேயே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோ பிராக்கெட்ஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் போடுறப்ப வந்து நான் சொன்னது வந்து வா இந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணி போனால் நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அவங்கள வச்சு வந்து நம்ம லைஃப்ல வந்து பெரிய பெரிய ஐடியாஸ் நம்ம டிஸ்கவர் பண்ணலாம், ஃபினான்ஷியலாக வந்து நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணலாம், கம்பெனிக்கு ஃபண்ட் எடுத்துட்டு வரலாம், ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷியஸாக பேசியிருந்தேன். பட் லக்கிலி வந்து இட் டிட்ன்ட் ஹேப்பன் ஃபார் மீ. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு நான் இன்னமும் இருந்து காலக்காலத்தில் எந்திரிச்சோன்னே சரி ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு வேலையை ஆரம்பிப்போம், நைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ போடுவோம், டெய்லியும் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு the reason why I have to still stay hungry is because I am hungry. அந்த பசி வந்து என் ஃப்ரெண்டுக்கு போயிடுச்சு, எனக்கு போகாத ரீசன் வந்து பசிக்கு வந்து நானே எனக்கு ஒழுங்காக என்ன சாப்பாடே போடல. ஸோ அதனால நம்ம ஓடிட்டே தான் இருக்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம ஒரு பிராக்கெட் ஸ்கிப் பண்ணுறது ஓகே, பட் டூ many brackets ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து people just use your skills for them to grow. You will definitely be nobody in that bracket. And further இப்போ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இது ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் போடலாம். We'll catch up again in another video guys and thank you so much. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks. Cheers.